நாடி ஜோதிடம் என்பது கர்மாவை பற்றி கூறுறது. கர்மானாலே பூர்வ ஜென்மம் தாங்க. இந்த பூர்வ ஜென்மத்தில் நாம் எங்கே பிறந்தோம், எந்த மாதிரியான நல்லதை செஞ்சோம், நமக்கு தெரியாமலே நாம் ஏதாவது கெடுதல் செஞ்சுருக்கோமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்களை சந்திப்போம். பிறந்ததுலேருந்து நல்லது தான் செஞ்சுருப்பாங்க, கெட்டதே செஞ்சுருக்க மாட்டாங்க, நல்ல நபர்கள்னு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்ருப்பாங்க. ஒரு சில பேர் நமக்கு தெரிஞ்சு பார்க்கும்போதெல்லாம் அவங்க கெட்டதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சுட்ருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய கர்மா. அப்போ போன ஜென்மத்தில் செய்த கர்மா வழியினால தான் இந்த ஜென்மத்தில் அவங்க இந்த கெட்ட பலன்களையும் செஞ்ச நன்மையினால தான் இந்த ஜென்மத்தில் சில நல்ல பலன்களையும் அனுபவிக்க வேண்டியது தான் இந்த முற்பிறவி. முற்பிறவியை பற்றி நாடி ஜோதிட முறைகளில் 100% சொல்லலாங்க. அதே போல் மறுபிறவி எங்கே, மறுபிறவி உண்டா இல்லை மோட்சமா, மோட்சம்னா மறுபிறவி கிடையாது, மறுபிறவி உண்டா இருக்கா, இருந்தால் அது எப்படி இருக்கும், அது ஆன்மீகம் சார்ந்து இருக்குமா இல்லை வேறு எந்த துறையை சார்ந்து இருக்கும், இந்த மறுபிறவியில் அவங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க, இல்லை மோட்சம் இருக்கா இல்லையா, அதற்கான ஆலய வழிமுறைகளை பற்றி சொல்கிறதுங்க. 100% அதை சொல்லிடலாங்க.